ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும், அனைத்து துகள்களும், அனைத்து ஜந்துக்களும் நவ கிரகங்களின் பிரதிபலிப்பால் உருவாகக்கூடிய ஒரு அங்கமே என்பதை தவிர மாற்று கருத்து நிச்சயமாக எதுவும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் பால்வெளி மண்டலம் ஒன்று சேர்ந்த இந்த அமைப்பை ஜோதிடம் என்று ஒரு ஒற்றை வார்த்தையை வரையறுத்தது என்பது அதிசயத்திலும் அதிசயம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த ஒரு பதிவு. இந்த பதிவில் ஒரு மனிதனை உலகத்திற்கு அடையாளம் காட்டக்கூடிய தன்மையை தருவது கிரகங்கள் மாத்திரமே, அல்லது இந்த 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிகளிலேயும் கிரகம் அமர்ந்த நிலையை சார்ந்த பதிவுதான் ஒரு தனி மனித வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகள் என்பதில் மாற்ற கருத்திருக்க முடியாது. அந்த வகையில் இன்று சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு குடும்பத்தில் கிட்டத்தட்ட 6வது அல்லது 7வது குழந்தையாக பிறந்து ஆரம்ப காலத்தில் வறுமையினுடைய பிடியில் சிக்கி தவித்து அன்றாட உணவுக்கு இயங்கும் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளர்ந்து இந்த உலகத்திற்கே அடையாளம் காணப்பட்ட ஒரு சராசரி சாமானியனின் ஜாதகம். இந்த ஜாதகத்தில் ஆகச்சிறந்த அமைப்பாக நமக்கு அடையாளம் காணப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் 12 வீடுகளுக்கும் கிரகங்களினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் மிக வலுவான ஜாதகம் என்பதை நாம் எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்திருக்கிறோம். அது கிரக மகாலிகா யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிரக மகாலிகா யோகம் 1, 4, 7, 10 மேசம், கடகம், துலாம், மகரம் இதில் ஆரம்பித்து ஏதாவது ஒரு கேந்திரத்தில் முடியும் பொழுது அது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. 3, 6, 8, 11, 12 என்று சொல்லக்கூடிய மிதன லக்கணம், கன்னி லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம், மீன லக்கணம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 லக்கணங்களில் ஏதாவது ஒன்று லக்கணமாக அமைந்து அதிலிருந்து கிரகம் தொடங்கி ராசி கட்டத்தில் இடைவெளி இல்லாமல் கிரகம் அமர்ந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம். அந்த ஜாதகத்தில் காலபுருஷ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பலக்கணம். இந்த கும்பலக்கணம் ஒரு காற்று ராசி. அதே சமயத்தில் லக்கணத்தில் ராகு, 2வது இடத்தில் கேது, ரிஷபம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 வீடுகளில் கிரகம் இல்லை. மற்றது சிம்மத்தில் கேது, நெருப்பு வீட்டில் கேது, நில வீட்டில் சனியும் சந்திரனும், வாயு வீட்டில் நெருப்பு கிரகம் செவ்வாய், நீர் வீட்டில் நீர் கிரகம் சுக்கிரன், நெருப்பு வீட்டில் காற்று கிரகம் புதன், நில வீட்டில் நெருப்பு கிரகம் சூரியன், காற்று வீட்டில் காற்று கிரகம் குரு, நீர் வீட்டில் நெருப்பு கிரகமும் நெருப்பு மற்றும் நீருக்கு உரிய கிரகமும். இந்த ஜாதகத்தில் பாருங்கள் நண்பர்களே, இது கேது முதல் குரு முடிய ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் அமர்ந்த வர்ணம் இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எல்லா ஜாதகத்திலேயும் ஒவ்வொரு கிரகங்கள் ஒரு வீட்டுக்கு தொடர்பு இல்லாமல் போகும், நட்சத்திரத்துக்கு தொடர்பு இல்லாமல் போகும். ஆனால் இந்த வீட்டில் 12 வீட்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. இது லக்கணத்துக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் தன்னுடைய சுயசாரம் வாங்கி பார்த்தார்.
ஆக இந்த மனிதனுக்கு தைரியம் என்ற ஒரு வார்த்தைக்கு பஞ்சமில்லாத தைரியத்தை இந்த செவ்வாய் அள்ளி கொடுத்தது. அதற்கடுத்தது சுக்கிரன் லக்னத்துக்கு 4வது இடத்தை பார்த்தது. அந்த சுக்கிரன் சுகபோக வாழ்க்கையை பெற்று வாழ முடியும் என்ற எதிர்பார்ப்போடு சுகபோக வாழ்க்கையை நோக்கி போகும் பொழுது இந்த லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் அதுவாகவே அமைந்து 6ஆம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் அல்லவா, ஆனால் இந்த லக்னத்துக்கு அது பாதகஸ்தானமும் கூட. ஆக இவர் மறைந்து வாழ வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டார். அதற்கடுத்தது லக்னத்துக்கு 5க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது புதன் அவன் 5ஆம் வீட்டை பார்த்தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவருக்கு காதலும் வந்தது. இந்த காதல் உலக இந்த காதலாகவும் இருந்தது என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அதற்கடுத்தது லக்னத்துக்கு 8க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது 12இல் அமர்ந்தார். இந்த 12இல் அமர்ந்து நில வீட்டில் ஒன்றுக்கொன்று கிரகம் தொடர்பு பெற்றது. ஆக சூரியன் சனி சந்திரன் ஒருவருக்கொருவர் தொடர்பு பெற்றார்கள். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் குருவனுடைய பார்வையில் அல்லது குருவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் சனியும் சந்திரனும் சுக்கிரனும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியையும் யோகத்தையும் தரக்கூடிய உதவியை இவர் செய்தார். ஆனால் அந்த உதவிக்கு பேர் தீவிரவாதம், அந்த உதவிக்கு பேர் தவறானது என்று சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்தது என்பதுதான் மேலும் பலகீனமான ஒரு தகவல். இந்த ஜாதகத்தில் லக்னம் லக்னம் முதல் கேது வரை கிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரத்தினுடைய சாரம் சார்ந்த தகவல் என்று பார்க்கும் பொழுது லக்னம் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து ராகுவனுடைய நட்சத்திரத்திலிருந்து அமர்ந்து ராகுவனுடைய தொடர்போடு இருந்தது என்பதுதான் மேலும் சிக்கலான சமாச்சாரம். இது காற்று வீடும் கூட. அதே சமயத்தில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திற்கு இது 8ஆம் இடம் என்பது மேலும் பலகீனமான ஒரு தகவல். நடைமுறை அனுபவத்தில் கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் யாரும் இயல்பு வாழ்க்கைக்கு முரண்பாடான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு மட்டுமா அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கு மட்டுமா என்பது மற்ற கிரகத்தினுடைய அமைப்புகள் சார்ந்த விஷயம் விவரமாக அடையாளம் காட்டுகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். அதற்கு அடுத்து சூரியன் சுயசானம் வாங்கி உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு உத்திராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது பூர நட்சத்திரத்தில் இருக்கிறது. இதில் பாருங்கள் நண்பர்களே, நெருப்பு வீட்டுக்குரிய கிரகம் அதிக நட்சத்திர பாதத்தை கொடுத்து அதிக கிரகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஆக சூரியனும் வலுவாக இருக்கிறது. சூரியன் சந்திரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. செவ்வாயும் தன்னுடைய நட்பு கிரகம் சுயசாரம் வாங்கியதால் அவருடைய சூரியனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமர்ந்து அதுவும் யோகத்தை தந்திருக்கிறது. அதற்கு அடுத்து சதயம் ராகுவும் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து வலுப்பெற்றது என்பது மேலும் சிறப்பான ஒரு தகவல். இங்கு குரு மட்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் அமர்ந்தது. இந்த குரு தசாபுத்தியை நடத்த 16 வருட காலமும் லக்னத்துக்கு 8வது இடத்தில் லக்னத்துக்கு 6க்குரியவனோடு சேர்ந்து மறைந்து நின்று நில வீட்டில் அமர்ந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த 3 மாநிலங்களையும் இவரை கண்டு பயப்பட வைத்தது மட்டுமல்லாமல் உலக பத்திரிகையாளர்களுக்கு அனைவருக்கும் அடையாளம் தெரிந்து ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் என்பதில் மாற்று கருத்தல்லை. அதே சமயத்தில் இவர் பிறந்தபோது சூரிய திசை, அதற்கு அடுத்தது சந்திர திசை 8ஆம் இடத்திலிருந்து. ஆக இந்த சந்திர திசையை இவரை வீட்டை விட்டு வெளியேற செய்தது. அதுக்கடுத்தது செவ்வாய் திசை மிகப்பெரிய தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் கெட்டிக்காரத்தனத்தையும் வரவழைத்து வலுவாக அமைந்தார். இவர் காற்று வீட்டில் அமர்ந்தது. மேலும் இவர் தனி மனிதனாக அமர்ந்து அல்லது தனி மனிதனாக காடுகளில் திருந்து காற்று வீட்டில் அமர்ந்தால் காற்றை போல் பயணிக்கக்கூட தன்மையை பெற்று மிகப்பெரிய பாதிப்பை அரசுக்கும் அரசு சார்ந்த விஷயத்திற்கும் பாதிப்பையும் எச்சரிக்கையும் தந்து வாழ்ந்தார். அதற்கு அடுத்தது குருவுக்கு அடுத்தது ராகு. இந்த ராகு காற்று வீட்டில் அமர்ந்து காற்று கிரகமான ராகு சுயசாரம் வாங்கி இந்த 18 வருட காலமும் இந்த 16 வருட காலமும் உலகம் முழுவதும் அடையாளம் தெரிந்த எண்ணற்ற அரசாங்க அதிகாரிகள் மற்றும் காவல்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இவர்களுக்கு
அடிபணிந்து அல்லது பயந்து வாழ்ந்தார்கள். அப்போதும் இவர் இறக்கும் காலத்தில் சனி திசை லக்கணத்துக்கு 3-8 சம்பந்தம் பெற்றது. அந்த லக்கணத்துக்கு விரையாதிபதி என்று பார்க்கும் பொழுது அவன் லக்கணத்துக்கு இந்த விரயஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்தில் இந்த வீடு என்ன தன்மையோ அதே தன்மையுள்ள நில வீட்டில் சனி அமர்ந்து மரணத்தை தந்தது. அந்த மரணம் 6க்குரியவனோடு சம்பந்தப்பட்டது. அந்த 6க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது சந்திரன். ஆனாலும் இந்த 3க்குரியவன் 3ஆம் இடத்தை பார்த்து 8ஆம் இடத்தில் சனி நின்று விரையாதிபதி நின்று இவர் இருந்ததால் நீர் சம்பந்தப்பட்ட பானகம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக அல்லது கொலை செய்யப்பட்டதாக தெரிகிறது. ஆனாலும் இவர் இறக்கும் வரையிலும் எந்த ஒரு அரசு சார்ந்த அதிகாரிகளும் இவரிடம் செல்ல பயப்பட்டார்கள் என்பதுதான் மேலும் குறிப்பிடக்கூடிய தகவல். இதில் இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு வித்தியாசமான ஒரு தகவல் என்னுடைய ஜோதிட பேராசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய ஜிகே அவர்கள் அவருடைய முத்திரை பதிவுகளில் ஒன்று, சனியும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து எந்த வீட்டில் அமர்ந்தாலும் அது சனியனுடைய நட்சத்திரத்திலோ அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்திலோ அமையப்பெறின் அது வலுவான புணர்வு யோகம் என்றும், அந்த புணர்வுவை குரு பார்த்தாலும் அல்லது குரு சேர்ந்தாலும் குருவுக்கு திரிகோணத்தில் அமர்ந்தாலும் அது உலக புகழை தருகிறது என்று நிறைய தடவை சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் இந்த ஜாதகம் அப்படியே பொருந்து போனது. ஆக சாமானிய மனிதனையும் உலகத்துக்கு அடையாளம் காட்டும் தொடர் கிரக அமைப்பு, அதாவது கிரக மகாலிகா யோகம், அதே சமயத்தில் புணர்வு யோகம் என்று சொல்லக்கூடிய 2.25 நாளில் நகரக்கூடிய சந்திரனும் 2.5 வருடம் நகரக்கூடிய சனியும் ஒன்றாக சேர்ந்து மிகப்பெரிய புகழையும் பேரையும் இவருக்கு அள்ளி தந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. மற்றும் இப்படி ஒவ்வொரு கிரக ஜாதகங்களில் உள்ள கிரக அமைப்புகளே ஒரு மனிதனை தரமானவனாகவும் தரமற்றவனாகவும் ஏழையாகவும் பணக்காரனாகவும் ஆக்கி அடையாளம் காட்டி பிறக்க வைத்து இறக்க வைக்கிறது என்பது நடைமுறை அனுபவம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.